கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 1:23. Matthew 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். என்ன, ஏசாயா சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றாரு. ஏசாயா எங்க சொன்னாரு? ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை அவர் அப்படியே சொல்றாரு. ஏசாயா என்ன சொன்னார்? கர்த்தராய் இயேசு கிறிஸ்து ஒரு கன்னிகையின் வயிற்றில் பிறப்பாரு, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். காரணம் என்ன? இம்மானுவேல் என்றால் அவர் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லக்கூடியதாக அவர்கள் பெயரிடுவார்கள் என்று சொன்ன அந்த 730 வருடங்களுக்கு முன்பாக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறும் வண்ணமாக இது நடைபெற்றது என்று இங்கே சொல்கிறார். நம்ம ஏசாயா 8வது அதிகாரத்தில் இதை குறித்து பார்க்கும்போது, ஏசாயா 8வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். யூதாவுக்குள் புகுந்து பிரவாகித்து கடந்து கழுத்து மட்டும் வரும் என்றார். இம்மானுவேலே, அவன் செட்டைகளின் விரிவு உமது தேசத்தின் விசாலத்தை மூடும். ஜனங்களே, நீங்கள் கூட்டம் கூடுங்கள், முறியடிக்கப்படுவீர்கள். தூர தேசத்தாராகிய நீங்கள் எல்லாரும் செவி கொடுங்கள், இடைக்கட்டி கொள்ளுங்கள், முறித்தோடுவீர்கள். ஆலோசனை செய்யுங்கள், அது அபத்தமாகும். கர்த்தருடைய வார்த்தையை வசனியுங்கள், அது நிற்காது. தேவன் எங்களோடே இருக்கிறார். என்ன, இம்மானுவேல் என்று சொல்லி அவர் தேவன் எங்களோடு இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்ன, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லும் விதமாக அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனம், ஏசாயா 8வது அதிகாரம் 8, 10வது வசனங்களில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறியது. அப்போ இந்த யூதர்களுக்கு பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசித்து கொண்டிருக்கிற இந்த பிரமாணங்கள், இந்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் சொல்லப்பட்டதை கர்த்தர் நிறைவேற்றும் விதமாக ஒரு மனிதனாக பூமியில் பிறக்கிறார் என்பதை இதை வாசிக்கிற அந்த யூதர்கள் மிக தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இங்கே அவர்தான் வரப்போகிற ராஜா, அவர்தான் தீர்க்கதரிசிகளால் தேவனால் உரைக்கப்பட்ட ராஜா, அவர்தான் இம்மானுவேலர், அவர்தான் இங்கே பிறந்திருக்கிறார். அந்த இம்மானுவேலர், தேவன் நம்மோடு அந்த இம்மானுவேலர், நான் அவரோட அந்த 3 வருட காலமும் பயணித்தேன், அவரை குறித்து நான் எழுதுகிறேன் என்று சொல்லும் விதமாக இங்கு மத்தேயு இந்த சுவிசேஷத்தில் இதை எழுதியிருக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது, ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவது என்பது ரொம்ப ஈஸியான வேலை கிடையாது. அதாவது, ஒரு மனுஷனால் ஒரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்ற முடியாது. அது தேவன் ஒருத்தரால் தான் முடியும். ஏன்னா தேவனுக்கு என்ன தெரியும்? முடிவிலிருந்து ஆதி வரைக்கும் எல்லாமே தெரியும். ஆதியும் அந்தமும் அறிந்த தேவன், அவர்தான் அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆனவர். அப்போ அவர் கையில் தான் மொத்த சரித்திரமும் இருக்குது. அதனால தான் தீர்க்கதரிசிகள் இந்த காலத்தில் இப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்க்க தரிசனத்தை யார் உரைக்கிறா? மனுஷன் இல்லை. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் தேவனால் உண்டானது, தேவ ஆவியானவரால் உண்டானது. எழுதின இந்த ஏசாயா தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறாரே, இம்மானுவேலர் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவ குறித்து நீங்கள் ஏசாயா 44வது அதிகாரம் 45வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கோரேசு என்பவரை குறித்து எழுதியிருப்பார். கோரேசு இந்த ஏசாயா எழுதின காலம் 730வது வருஷம். கோரேசு என்கிற ஒரு மனிதன் பிறந்து வந்தது 500வது வருஷம். ஏறக்குறைய 200 வருடங்களுக்கு முன்பாக ஒருத்தர் பிறக்க போகிறாரு. அவருடைய பெயரை எழுதி அவர் என்ன செய்வார், எப்படி செய்வாருங்கிறத கூட மிக தெளிவாக தேவன் எழுதி வைத்தார். அப்போ சிந்திச்சு பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் அவ்வளவு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றியிருக்கிறாரு. அதனால தான் மத்தேயு ஒரு யூதர்களுக்கு எழுதும்போது
இந்த தீர்க்கதரிசிகளெல்லாம் சொல்லி நிறைவேற்றிய அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் யாரில் நிறைவேறிச்சு? இதோ இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறிச்சு. இவர்தான் இரட்சகர், இவர்தான் இம்மானுவேலர் என்று நமக்கும் சாட்சி கொடுக்கிறார். அதனால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நாங்களும் நம்ம என்ன பண்ணுவோம்? இவர்தான் இந்த இரட்சகர், இவர்தான் இந்த இம்மானுவேலர் என்று நாம் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இம்மானுவேலராய் எங்களோடு இருக்கிற இன்ப தகப்பனே, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இதோ எங்களை மீட்டு ரட்சித்து உமக்கென்று உம்முடைய பிள்ளைகளாய் வைத்திருக்கிறீங்க. அதற்காய் நன்றி. ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மணால சந்திப்போம்.